வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து எந்தெந்த இடத்துல வந்து இருக்குது, கவுன்சிலிங் மூலிமா எப்படி வந்து காலேஜுக்குள்ளே வந்து போகிறது அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இந்த பிடிஎஃப் லிங்க் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும், இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் நம்ம வந்து அட்டன் பண்ணுறது. ஏன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 காலேஜஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன்வா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய கெரியர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாகவே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் காசான்னு சொல்லுவாங்க. அதாவது டிஎன் காசாவில் தான் அஃபீஷியலாக கவர்மெண்ட் சைடில் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023 அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. மே 8ஆம் தேதி 12th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க காலையில் 10 மணிக்கு. ஸோ 8ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை நோக்கி தான் வந்து போவாங்க. ஏன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டிகிரி தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. அதுவுமே கவுன்சிலிங் மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். டிஎன் காசா வெப்சைட் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகலை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் காசான்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஏகப்பட்ட வெப்சைட் எல்லாமே வருது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட், சரிங்களா? இதில் நம்பி நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு அட்மிஷன் வந்து போடாதீங்க. டிஎன் காசோடைய அஃபீஷியல் வெப்சைட் கவர்மெண்ட் சைட் இன்னும் வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணலை, ரீஓப்பன் பண்ணுவாங்க. மேபி இன்னும் 1 வீக் இருக்குது நமக்கு டைமு, அதுக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் காசாலேருந்து வந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜ் லிஸ்ட்டு. அதாவது இப்போ எடுத்த உடனே இந்த டிஎன் காசால் நம்ம வந்து உள்ளே போயிட முடியாது. கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் நம்ம வந்து அட்டன் பண்ணணும். அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் அந்த காலேஜுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போக முடியும். ஏன்னா உங்கள் நேரஸ்ட்டில் வந்து ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த காலேஜில் நம்ம வந்து ஃபீஸ் இல்லாமல் படிக்கலாமா, படிக்க முடியாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள், நிறைய சந்தேகங்கள் இதெல்லாமே வந்து இருக்கும். அதெல்லாமே இப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோடுன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஹைலைட் பண்ணி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் கோடு, சரிங்களா? இந்த கோடை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து செங்கல்பட்டில் இருக்கீங்க அப்படின்னா செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய நேரஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஈசிஆர் நெமிலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல உங்கள் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட உங்கள் வீடு வந்து இருக்குது அப்படின்னா இந்த வீட்டுக்கிட்ட நீங்கள் வந்து இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். இந்த காலேஜுக்கே தான் நீங்கள் நேரடியாக போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலிமா நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்க முடியும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நேம் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நேம் லிஸ்ட் எப்படி வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னா அந்த பிடிஎஃப் லிங்க் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து சென்னை வந்து ஃபஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் சிஸ்டத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா Ctrl+F கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து எவ்வளோ லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ஈஸியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிக்கலாம். Ctrl+F கொடுத்தீங்கனாலே சர்ச் ஐக்கான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா எத்தனை காலேஜ் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்டில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ராமநாதபுரம் கொடுத்துருக்கேன். ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலிமா, அதாவது இந்த டிஎன் காசாலேருந்து அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆன கம்பெனி இது காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்னு எடுத்துக்கோங்களேன், ராமநாதபுரம். அதில் ரீஜனல் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலம் வந்து மதுரை. அதுக்கான காலேஜ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. காலேஜுடைய நேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட் வந்து எப்போ வந்து அட்மிஷன் பண்ணுறதுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகுதோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 காலேஜஸ் வரைக்குமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ரீஜியன் பாருங்கள், காலேஜ் கோடு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். காலேஜ் கோடு, அந்த காலேஜோடைய நேம் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும். அதுவுமே கவனமாக நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையாக இருக்கீங்க அப்படின்னா மதுரைன்னு சர்ச் பண்ணிங்கனாலே மதுரையில் எத்தனை காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுதோ அதில் எல்லாமே நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். கவுன்சிலிங் மூலியமாக தான் நீங்கள் வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குள்ளார நீங்கள் வந்து போக முடியும். இதே மாதிரி அடுத்த அப்டேட்டில் இன்ஜினியரிங், மெடிக்கல் இது ரிலேட்டடாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து
எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இதை பற்றி நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக அட்மிஷனை பற்றி இந்த டிஎன்பிசி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்த ஒரு அப்டேட் கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து செட் ஆகலை, இது நம்மளுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சி தயவுசெய்து நீங்கள் வந்து வெளியில் போக வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ஏதோ ஒரு வீடியோவை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது பொண்ணாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் காலேஜ் அட்மிஷன் வந்து போடுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வந்து தெரியாமல் இருக்குது. தெரியாத விஷயத்தை நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட சந்திக்கலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.